ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ அலட்சியமாக இதுவரை இருந்ததே இல்லை என்று சொல்வாயா? சொல்ல முடியாது. ஏனென்றால் உனக்கு சில சமயங்கள் வாழ்க்கையின் மீது விரக்தி வரும் பொழுது அலட்சியமாகத்தான் இருக்கிறாய். சில விஷயங்கள் நானே சொல்வேன், எப்பொழுதும் வாழ்வில் நடக்கும் சில துன்பமான விஷயங்களை வைத்து வாழ்க்கையை வெறுத்து விடாதே என்று. ஏனென்றால் வாழ்க்கையில் ஒருவனுக்கு எப்பொழுது அதிர்ஷ்டம் அடிக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. திடீர் என்று அதிர்ஷ்டங்கள் வரும். அதை பயன்படுத்தி கொள்ளத்தான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன், சுதாரிப்பாக இரு என்று. ஆனால் நீ என்ன தெரியுமா செய்கிறாய்? ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு வரும் வாய்ப்பினை விட்டு பிறகு நின்று தவிக்கிறாய். எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை, நான் தெய்வத்தை வணங்குகிறேன், ஒரு தெய்வமும் எனக்கு உதவியே செய்யவில்லை என்று நீ எப்பொழுதும் தெய்வத்தை தான் குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய். தெய்வத்தை யாரும் குறை கூறாதீர்கள் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் தங்கமே, நான் மனிதனாக இருக்கும் பொழுதே நானும் பல கஷ்டங்களை அனுபவித்து உள்ளேன். அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். என்னை நீங்கள் அனைவரும் நம்புவதற்கு பல ஆண்டுகள் ஆனது, புரிகிறதா? அதனால் எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் எல்லாம் மாறும், எல்லாமே உனக்கு தகுந்தது போல் நடக்கும். நீதான் தேவையில்லாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாய், வரும் வாய்ப்புகளை தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறாய். சீக்கிரமாகவே நீ எதிர்பார்க்கும் தருணங்கள் வந்து உன்னிடம் சேரும். நிச்சயமாக இந்த சாயான நான் உன்னை ஒவ்வொரு நாளும் கவனித்து உன்னை நல்வழி நடத்தி கொண்டு உன் வாழ்வில் உன்னை சிறப்பாகவே வாழ வைப்பேன். இந்த சாயை நம்பும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் சொல்வது என்றால், நீங்கள் உங்கள் தாயை எவ்வளவு நம்புவீர்களோ அந்த அளவு இந்த சாயை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய வாழ்வு பத்திரமாகவே இருக்கும், பாதுகாப்பாகவே இருக்கும். எந்த நிலையிலும் உங்களை நான் தவிக்க விட மாட்டேன். நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் தவிக்க விட்டு இருக்கிறேன் என்று. நான் ஒரு நாளும் உங்கள் யாரையும் தவிக்க விட மாட்டேன். உங்களுடைய பாவ கர்மாக்களானது உங்களை சூழ்ந்தாலும் அதிலிருந்து நான் உங்களை மீட்டு எடுப்பேன். அதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்கு நானே பொறுப்பானவன். நீங்கள் எது கேட்கிறீர்களோ அது நானே உங்களுக்கு செய்து தருபவன். அதனால் நிச்சயமாகவே உன் வாழ்வில் சகல சுபிக்ஷமான விஷயங்களும் நடக்கும். கவலையின்றி இரு. உன் வாழ்வில் எது தேவையோ அது என்னிடத்தில் இருந்து பெறுவாய். ஓம் சாய்ராம்.